உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேக அரசை, குறிப்பாக சிஎம் விஜயை கடுகளவும் இன்று வரை விமர்சனம் செய்யாதவர் அன்புமணி ராமதாஸ். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு கடந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு வைப்பை கொண்டு வந்தார் அன்புமணி ராமதாஸ். கண்டிப்பாக மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு அது பெரிய அளவில் போய் ரீச் ஆச்சு. அதே வேளையில் பாமக அப்படின்னா அது ஒரு சாதிய கட்சி, ஒரு சாதிய அடையாளம் உள்ள ஒரு கட்சி. பாமகவில் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல அறிக்கைகள், அன்புமணி ராமதாஸ் 108 மாதிரி ஆம்புலன்ஸ் மாதிரியான திட்டங்கள் அவர் மத்திய அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்தார். அப்படின்னா கூட ஒரு சின்ன அடையாளம் இதுப்பா, இது ஜாதி கட்சிப்பா அப்படின்ற ஒரு 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 சின்ன புள்ளி தான். அந்த புள்ளி தான் என்னதான் ஒரு மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வந்தாலும் அது பெருமளவில் போய் ரீச் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே உண்டு. அது அன்புமணி அவர்களுக்கும் அதிகமாக உண்டு. இங்கே நீங்கள் இப்படி எடுத்துங்க, அங்கே மாற்றம் முன்னேற்றம்னு இங்கே தாவேகாவில் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி மாற்றம் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. அதுதான் ஏன்னா 2 பேருக்கும் ஒரே தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. அன்புமணி அவர்களுக்கும் இங்கேயும் விஜய் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சென்னையில் நடந்த பாமக கூட்டம், அந்த கூட்டத்தில் சரமாரியாக பேசியிருந்தார் அன்புமணி. மிக குறிப்பான ஒரு விஷயம், இந்த 5 வருஷத்தில் சென்னை நாசமாக போச்சு, அதுக்கு யார் காரணம்னு அந்த கூட்டத்தை கேட்குறாரு. கேட்டபோது ஒட்டுமொத்த குரலாக சேகர் பாபு அப்படின்றார். ஆமாம், அப்படி ஒரு நாசமாக போச்சு. அவருக்கு என்ன அறநிலைத்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, சிஎம்டிஏ பதவி கொடுக்குறீங்க, ஏறக்குறைய சென்னையோட இன்னொரு மேயராக தான் அவர் செயல்பட்டார், நிஜமான மேயரை அவர் செயல்படவே விடலை அப்படின்னு ஓப்பனாகவே அடித்தார் அன்புமணி. அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாரு, நான் உலகம் முழுக்க பல நாடுகளில் சென்றிருக்கேன், மேயர் பதவி என்பது அந்த நாடுகளில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் லண்டன் போயிருக்கிறேன், அங்கே இருக்கிற மேயர் அங்கே இருக்கிற பிரதமருக்கு சமமானவர். நியூயார்க்கில் இருக்கிற மேயருக்கு அவ்வளோ பெரிய சட்டம் இருக்குது, அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா அவரே கூட ஜனாதிபதி ஆனாலும் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் இருந்தார் கடந்த ஆட்சியில், இப்போவும் இருக்கார். அந்த மேயரை செயல்பட விடாமல் சேகர் பாபு அப்படி போ, இப்படி வா, இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தார். சென்னையில் ஒன்றுமே எனக்கு 5 வருஷத்தில் என்ன நடந்தது? இந்தியாவினுடைய பெருநகரங்களில் மிக முக்கியமான 4 நகரங்களில் ஒரு நகரம் சென்னை. உண்மைதான். சென்னை மாநகரம் உங்களுக்கு சவுத் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அடையாளம். மதராசப்பட்டினம், மதராசி. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பாம்பேலாம் போனீங்கன்னா பொதுவாக தமிழன்னு சொல்ல மாட்டான், மதராசி அப்படின்வாங்க. அப்படி இருந்த ஒரு சென்னை நகரத்தை நரகமாக்கிட்டாங்க. எந்த செயல்பாடும் கிடையாது. நம்ம கூட சொன்ன இந்த சிஎம்டி இதெல்லாம் அவர் தான் கண்காணிப்பில் இருந்தது. அப்படின்னு இந்த பார்ட்டி ஃபண்டு மிக மோசமாக நடந்தது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபா பார்ட்டி ஃபண்டு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 ரூபா. இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் எங்கேயா போய் சேருது அப்படின்னா பார்ட்டிக்காக போய் சேருது. எவ்வளோ 1000 கோடி. அதை நிறுத்துறது தாவேக அரசு தான். இதெல்லாம் தாண்டி அவர் வேதனையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதிவிடுற இன்னொரு விஷயம், அந்த கூட்டத்தில் பேசுகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டி நகருக்குள்ளே தான் இருந்தேன், அவருடைய வீடு அங்கே தான் இருந்தது, நார்த் உஸ்மான் ரோடு திலக் தெருவில் இருந்தது. நான் டி நகரில் தான் இருந்தேன், ரொம்ப காலம் இருந்தேன். அந்த பொல்யூஷன் என்னால் தாங்க முடியல, அங்கே இருக்கிற அந்த போக்குவரத்து நெரிசல் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல, அதை தீர்க்கிற வழியே காணோம், அதனால் நான் கிளம்பி ஈசிஆர் பக்கம் போயிட்டேன் அப்படின்னு. இன்னும் ஏறக்குறைய அவர் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சார். ஏன்னா வட மாவட்டங்களில் குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை கூட வன்னியர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரு பகுதி. நீங்கள் பாமகவுடைய செல்வாக்கு வட மாவட்டங்களில் அதிகம், இந்த பகுதிகளில் இன்னும் கூடுதலாக அதிகம். அதே வேளையில் இதை தான் திரும்ப சொல்கிறாரு, ஒரு மாற்றம் வந்தது, அந்த மாற்றத்தை மக்கள் கொடுத்தாங்க, குறிப்பாக இளைஞர்கள் கொடுத்தாங்க. அந்த மாற்றம் தான் இன்னைக்கு தாவேக அரசாக மாறியுள்ளது, விஜய் சிஎம்மாக மாறியுள்ளார். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்காம உங்களால் வைத்தறிச்சினால, பொறாமையினால
கண்ணாமண்ணான்னு விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள்? எப்படி அது அந்த விமர்சனத்தை எப்படி நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் அந்த இளைஞர்கள் மீது வைக்கிற விமர்சனமாக இருக்குது? அந்த மாற்றத்திற்கு காரணமான 1,72,00,000 வாக்குகளை கொடுத்த அந்த மக்கள் மீது வைக்கிற ஒரு கேவலமான விமர்சனமாக இருக்கிறது. இந்த மாற்றத்தை மற்ற நாடுகளில், நம்ம அண்டை நாடுகளான பக்கத்தில் உள்ள நாடுகளான இலங்கையிலே நடந்தது. இளைஞர்கள் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அது வன்முறையாக மாறுச்சு. நேபாள்லேயும் அது மாதிரி நடந்தது, அது வன்முறையாக மாறுச்சு. பங்களாதேஷ்லேயும் வன்முறையாக மாறுச்சு. இங்கே அப்படி கிடையாது, வன்முறைன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 60 வருஷம் நீங்கள் தான் மாற்றி மாற்றி ஆண்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு மக்களுக்கு வந்து வெறுப்பு தட்டி போயிடுச்சு. எந்த வேலையும் நடக்கலை, எல்லாமே கடப்பில் கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கையை நீட்டுறாங்க, எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம். ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, இப்படி மாறி மாறி இருந்து என்னத்தை பண்ணீங்க நீங்கள்? ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. அதை தாங்க விஜய் வந்து கூட்டுக்கலவாணின்னு ஒரு வார்த்தையை கரூரில் சொன்னார். அது பொத்துக்குச்சு, கோபம் வந்துருச்சு. திமுகவை தாண்டி அண்ணா திமுகவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இந்த நெருப்பு இல்லாமல் புகையுமானுவாங்க. மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இல்லைன்னுவாங்க. எல்லாமே இருக்குது, நெருப்பு இருக்குது, மடியில் கனமும் இருக்குது. அதனால தான் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கல. விஜய்ன்ற ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு, அதை உங்களால் பொறுக்க முடியல. அந்த பொறுக்க முடியாததுனால ஓட்டு போட்டவனை பூரா திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? மக்களை பூரா வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. இதை வரவேற்குங்க. இதுதாங்க வேணும். இளைஞர்கள் விரும்பிட்டாங்க. ஒரு 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 அரசு அவங்க முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்க சரியாக பண்ணலை, மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா அதே இளைஞர்கள் கீழே இறக்க போகிறாங்க. இதுதாங்க யதார்த்தம். அவர் என்ன சொல்கிறார் அன்புமணி, இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எழில்மிகு சென்னை, அப்புறமா வந்து மேன்மை மிகு சென்னை, என்னென்னவோ திட்டங்கள் கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்னையாக தான் இருக்குது. அது துளி கூட முன்னேற்றமே கிடையாது. இன்னைக்கு கூட போய் பாருங்கள், ரோடுங்கள்லாம் ரோடாவாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மழைநீர் வடிகள் வாரியம் அவங்க பள்ளம் நோண்டுவாங்க, மறுபடியும் பள்ளம் வந்து தண்ணி வந்து விழும், மண் அடைச்சிக்கும், மறுபடியும் பள்ளம் நோண்டுவாங்க, மறுபடியும் தண்ணி வரும், அடைச்சிக்கும். ஒரு சின்ன நகரம், கோடிக்கணக்கான மக்கள், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவிலிருந்து அத்தனை பேர் இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தவங்க தான். 95% சென்னையில் பிழைக்க வந்தவங்க தான், இல்லை 90% வச்சுங்க. ஆனால் அவங்களால தான் இந்த சென்னை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மேயர்ன்ற ஒரு பதவி அவ்வளோ பெரிய பதவி. அது சாதாரணம் கிடையாது. அந்த மேயரை ஏதோ ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி போகிறதும் வரத்தும் இழுக்கிறதும் ஒருமையில் பேசுகிறதும் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் காணொலியெல்லாம் பார்த்துருந்தா தெரியும். இந்த அமைச்சர்கள்லாம் பண்ண அமர்க்களத்தெல்லாம் பார்த்துருக்கணும். அந்த மேயர் பட்ட அவஸ்தையெல்லாம் பார்த்துருக்கணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இளைஞர்கள் சக்தி இங்கே வந்துடுச்சு. இளைஞர்களுடைய ஆட்சி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் வந்து விட்டார். ரொம்ப காலமாக இதை நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாமக கண்டிப்பாக ஆதரவு இல்லை, நேரடியான ஆதரவு இல்லை. அது நேரடியான ஆதரவு இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். அமைச்சரவையில் பங்கேற்கலை. இப்போ சமீப காலமான பேச்சு என்னன்னா, நீண்ட காலமான பேச்சு என்னென்னா, தாவேக்காக்குள்ளே பாமக வரப்போகுதுப்பா அப்படின்னு. ஏன்னா துளி அளவும் விஜயை விமர்சனம் செய்யவில்லை அன்புமணி. ஏன் விமர்சனம் பண்ணோம்? அவர் தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு நேர்த்தியான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போதை கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், லஞ்ச லாவண்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட கடைகளை முதல்ல காலி பண்ணாங்க பாருங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம்னு அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து விஜயை புகழாரம் சுற்றி கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் நெருங்கிக்கிட்டு இருக்காருங்க. பாமக உள்ள வரதுனால அதை விரும்பாத விசிகா வெளியே போகுது. விசிகா காண்டாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். பாமக எந்த விதத்தில் நாங்கள் வரப்போகிறோம், உள்ளே வரப்போகிறோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு எங்கேயும் சொல்லலை. ஒரு அரசை பாராட்டுகிறார்கள். பாராட்டுறது என்ன தவறு? நான் திரும்ப சொல்கிறேன், நான் மாற்றம் முன்னேற்றம்ன்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வந்தேன். நீங்கள் மாற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க, உட்காந்துட்டீங்க. வரவேற்கணும். அது நான் தான் மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வந்தேன், நீ எப்படி மாற்றம்னு உட்காந்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், ஏன் ஸ்லோகத்தை நீ திருடிட்ட, ஏன் கொள்கையை நீ அடிச்சிட்ட, எனக்கு வடிவமைச்சர் ஜான் ஆரோக்கியசாமியை நீங்கள் கொண்டு போயிட்டு ஏன் திட்டங்களை பூரா நீங்கள் அள்ளிட்டீங்க அப்படின்னு எந்த விதத்துலையும் அவர் விமர்சனம் செய்யவே இல்லை.
ஏங்க புஷி ஆனந்த தலைமைச் செயலகத்தில் போய் சந்திக்கிறார் அமைச்சர் புஷி ஆனந்த அன்புமணி ராமதாஸ். அவர் சேரில் உட்காரல, மறுபடியும் அவர் பக்கத்தில் ஒரு இருக்கையில் போட்டு உட்கார வராரு. அவருடைய இருக்கையிலிருந்து வேறொரு இருக்கையில் வந்து உட்கார வர்றார். காரணம் என்னன்னா, ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், ஒரு மத்திய இணை அமைச்சராக இருந்தவர் வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சி வந்து அதன் பிறகு நீங்கள் விமர்சனம் பண்ணிங்க, சாதிய கட்சியா சாதி இல்லாத கட்சியா, எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு சாதி இருக்குதுங்க வந்து. இவங்க நேரடியாக சொல்கிறாங்க, அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, தான் இருக்கையில் உட்காராம உங்கள் கூடயே வந்து உட்காரன்னா அவர் வற்புறுத்தி அங்கே உட்கார வைக்கிறார். உடனே புஷி ஆனந்தும் அன்புமணி ராமதாஸும் ஒரு பெரிய டீலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளே ஒரு உடன்படிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. யாரை உள்ளேருந்து கழட்டி விடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விமர்சனமாக போயிட்டுருக்கு. இடதுசாரிகள் உள்ள ஆதரவு கொடுக்கல, வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க எப்போ வேணாலும் தன்னுடைய ஆதரவு வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதே வேளையில் வந்து இடதுசாரிகள் சிஎம் விஜய் சந்தித்து சில விஷயங்களை பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சின்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து வெளியே அது மாதிரி டாக் இருக்குது. அதே வேளையில் இங்கே அமைச்சரவையில் பங்கேற்ற விசிகா, இந்திய முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இவங்கெல்லாம் எந்த நேரத்தில் வேணால் நம்ப முடியாது சாமி அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சிருக்காங்க. அதே வேளையில் பாமகவை உள்ளே கூட்டின்னு வந்து அவங்களுடைய வலுவை சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு பக்கம் அதிமுகவை கலைச்சி விட்டாங்க, அதிமுகவிலேருந்து அள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரியான இன்னும் ஒரு கேவலமான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ஏதோ அதிமுகக்குள்ளே அந்த கண்ணுக்கோள் வச்சு, அதிமுக ஆஃபீஸில் அல்லது அதிமுகவினுடைய அந்த கட்சியில் கண்ணுக்கோள் வச்சு ஒவ்வொருத்தராக தூக்கின்னு வந்துட்டாங்கன்னு. இன்னும் பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த பேட்மிண்டன் போட்டி சம்மந்தமான ஒரு விழா, இல்லை ஒரு போட்டியே நடக்குது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். இவர் அன்புமணி ராமதாஸ் பேட்மிண்டன் பிளேயர், அவர் ஆதவ அர்ஜுனா அங்கே போய் கலந்துக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் வந்து, இந்த பேட்மிண்டன் ஆடுற அந்த வீரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு ரூம் ஒன்று கொடுக்குறாங்க. அது எப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூம். அது நீங்கள் மற்ற மாநிலத்தில் போய் பாருங்கள், ஒரு பஞ்சாபில் போய் பாருங்கள், ஒரு டெல்லியில் போய் பாருங்கள், ஒரு கர்நாடகாவில் போய் பாருங்கள், அங்கே அந்த பிளேயர்களுக்கு அவ்வளோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ஒரு ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 3 ஷூ கொடுக்கணும், அந்த ஷூ கூட தரமான ஷூவாக கொடுக்கல. நீங்கள் பிளேயர்ஸை நல்லா பார்த்துக்கிட்டா தாங்க, அவங்களோட அக்காமடேஷனை கரெக்டாக வச்சுக்கிட்டா தானே அவனுக்கு விளையாடுற ஒரு உற்சாகம் வரும். அவனை போய் ஒரு பாடாவதி லாட்ஜில் தங்குற மாதிரி தங்க வச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அங்கே வைக்கிறாரு. அதை ஆமோதிக்கிறார் அதை வருதுன்னா, ஆமாங்கன்றாரு. நானும் ஒரு பிளேயர் தான், நானும் இங்கே விளையாடிட்டு இருக்கேன், எனக்கு காலையில் 2 இட்லியும் ஒரு முட்டையும் கொடுப்பாங்க, அது மட்டுமே ஒரு பிளேயருக்கு வந்து சேர்ந்துடாது, புரோட்டீன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்புமணி ராமதாஸும் ஆதவ அர்ஜுனாவும் கை கோத்துக்கிட்டாங்க. அன்புமணி ராமதாஸும் ஆதவ அர்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய உடன்படிக்கையில் இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆட்சி வந்திருக்கிறது, அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது. அந்த ஆட்சி மீதான விமர்சனங்களை தாண்டி அந்த ஆட்சி வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்போது அதை பாராட்டு இடத்துல ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு தலைவர் இருக்குது அப்படின்போது அவர் வந்து விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் வந்து உடனே கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதாவது வட மாவட்டங்களில் பாமகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, தமிழகம் முழுக்க இளைஞர்களுடைய செல்வாக்கு தாவேக்காவுக்கு இருக்கிறது. 2 பேரும் ஜோடி கட்டு போட்டுக்கிட்ட, சரி ஜோடி கட்டு போட்டுக்கிட்டா என்ன தப்புன்ற நான் வந்து எங்க செல்வாக்கே இல்லாத கட்சியிலிருந்துலாம் இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரியே வட மாவட்டங்கள் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சி தாவேக்கா கூட வந்து இணைஞ்சா என்னன்றேன். என்ன ஒரு மருத்துவம் படிச்சிருக்காரு, ரைட், ஓகே, ஒரு 108ன்ற ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தார். இன்றைக்கி இந்தியா முழுக்க இதில் என்ன தவறு இருக்குதுன்ற ஒரு நல்ல ஆட்சி, ஒரு இளைஞர்களுடைய ஆட்சி வந்து நல்லா பாராட்டுறாரு. எந்த இடத்துலையும் விமர்சனம் செய்யலை. 60 நாள் தானே ஆச்சு, 60 நாளுக்கு மேலே தானே ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய காண்டு தாவேக்கா அரசு மீது? இன்னும் நாட்களை கொடுங்க, அவங்களுக்கு செய்யட்டும். உள்ள இளைஞர்கள் தானே இறங்கியிருக்காங்க, இளைஞர்கள் வந்தாலே ஒரு மாற்றம் தானே, ஒரு முன்னேற்றம் தானே, அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் தாங்காமல் நீங்கள் 5 வருஷத்தில் என்னையா பண்ணிட்டீங்க? நீங்கள் 5 வருஷத்தில் என்ன நிமித்துட்டீங்க? நீங்கள் ஒரு சென்னையை நகரமாக வச்சுருக்கீங்க, நரகமாக வச்சுருக்கீங்கன்ற பொதுவெளியில் போல்டாக சொல்லியிருக்கார் வந்து. அதே வேளையில் இன்னைக்கு அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சென்னை மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சென்னையில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், தாவேக்கா எம்எல்ஏக்கள் முகமே தெரியாதுங்க சென்னை மக்களுக்கு வந்து.
அது எந்த தொகுதியாக இருக்கட்டும், சைதாப்பேட்டை தொகுதியாக இருக்கட்டும், விருகம்பாக்கம் தொகுதியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், அந்த மக்களுக்கு முகமே தெரியாது. முகம் தெரிஞ்ச ஒரே தொகுதி அப்படின்னு பார்த்தா பெரம்பூர் தொகுதி தான். அது சிஎம் விஜய்னு தமிழ்நாட்டுக்கே முகமாக தெரிஞ்சதுனால்தான் அவ்வளோ பெரிய வாக்கு கிடைச்சது. சென்னைக்கே அந்த ஒரு முகத்துக்காக தான் இங்கே. ஏன்னா ஒரு கட்டமைப்பும் சரியில்லை, ஒரு விஷயமும் முன்னேற்றமே இல்லை அப்படின்ற கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையை வாஷ் அவுட் பண்ணிட்டு, 2 கட்சியும் கிடையாது. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்வாங்க திமுக, சென்னை எங்களுக்கு இன்னொரு கோட்டை அப்படின்வாங்க அதிமுக. 2 பேருக்கும் கோட்டை கிடையாது, இவங்களுக்கு தான் அப்படின்னு. இந்த இடத்தில் சென்னையுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக அந்த நகரம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹைடெக் நகரமாக, ஒரு ஹைதராபாத் மாதிரி, ஒரு பெங்களூர் மாதிரி, ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக கண்டிப்பாக தாவேக அரசு செய்யும் என்று நம்புகிறோம். இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து ஒரு நபர் பாராட்டும் போது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.